யூரினரி கத்தீட்டர்னு சொல்லக்கூடிய யூரின் டியூபை அதிக நாட்கள் வைப்பதால என்ன மாதிரி பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம்? ஃபர்ஸ்ட், இன்ஃபெக்ஷன். வெளியில இருந்து ஒரு டியூபை உடல் உறுப்புக்குள்ள அதிக நாட்கள் வைப்பதாலேங்க வெளியில இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ள போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதை முறையா பயன்படுத்தணும். தேவைப்பட்டா பிளாடர் வாஷ் கூட ரெகுலரா கொடுத்துக்கலாங்க. இரண்டாவது விஷயம், பிளாடர் ஏட்டோனி அப்படின்னு என்னன்னாங்க, சாதாரணமா நம்மளுடைய கிட்னில உருவாகிற யூரின் மூத்திரப்பைன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர்ல ஃபில் ஆகும். அதுல குறிப்பிட்ட அளவு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த யூரின் போகக்கூடிய அந்த சென்சேஷன் மிச்சுரிஷன் ஏற்படுங்க. ஆனா இந்த கத்தீட்டர் இருப்பவங்களுக்கு நேரடியா அதனுடைய எண்டு இந்த மூத்திரப்பையில இருக்குங்க. ஸோ கொஞ்சமா யூரின் வந்தா கூட அந்த பிளாடர் விரிவடைவதற்கு முன்னாடியே இந்த யூரினை எடுத்து இது வெளியில விட்டுருங்க. இதனால அந்த பிளாடர் சுருக்கி விரியக்கூடிய தன்மை இல்லாம இருக்கும். இதைத்தான் பிளாடர் ஏட்டோனி அப்படின்னு சொல்லுவோம். வயதானவர்களுக்கு இது ரொம்ப காமனா ஏற்படுங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா ரெகுலரா கிளாம்பிங் அண்ட் ரிலீஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்.